கடலூர் அருகே சங்ககால மக்கள் வாழ்வியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள பூண்டி மற்றும் வரிஞ்சிப்பாக்கம் கிராம வயல் பகுதியில் செங்கல் சூளை போடுவதற்காக எடுத்த பள்ளத்தில் உரை கிணறுகள், பானை ஓடுகள் இருப்பதாக அப்பகுதியை சார்ந்தவர்கள் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் அப்பகுதியில் ஆய்வு செய்த தண்டாயுதபாணி மற்றும் இம்மானுவேல் ஆகியோர் 3 உரை கிணறுகள் 100 மீட்டர் இடைவெளியில் ஆங்காங்கே இருந்ததாகவும் அதில் ஒன்று முழுமையாக 8 அடுக்குகளை கொண்டதாக இருந்ததாக தெரிவித்தனர். மற்ற 2ம் சிதைந்த நிலையில் இருப்பதாகவும், மேலும் அங்கே மேற்கொண்ட கள ஆய்வில் சங்க காலத்தை சார்ந்த சுடுமண் காதணி, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள், கெண்டி மூக்குகள், குறியீடு பானை ஓடு, செங்கற்கள் மற்றும் 3 உரை கிணறுகள் ஆகியவை கண்டெடுத்ததாக தெரிவித்தனர். மேலும் உரை கிணறுகளையும் ஆய்வு செய்த பொழுது அவை சங்க காலத்து மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தியதாக தெரிய வருகிறது என குறிப்பிட்டனர். மேலும் இது போன்ற உரை கிணறுகள் தமிழகத்தில் கீழடி, பூம்புகார், பட்டறை, பெரும்புதூர், அரிக்கமேடு, மாமல்லபுரம் போன்ற இடங்களிலும், விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில் திருக்கோவிலூர், பேரங்கியூர், செஞ்சூர், திருவாமாத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இதுபோன்று தென்பெண்ணை ஆற்றில் இதுவரை 120க்கும் மேற்பட்ட உரை கிணறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும், பூண்டி மலட்டாறு பகுதியில் கண்டறிந்த உரை கிணறுகள் அடுக்கு வகையை சார்ந்தவை என்றும் குறிப்பிட்டனர். பூண்டி மற்றும் வரிஞ்சிப்பாக்கம் பகுதியில் சங்ககால மக்கள் வாழ்ந்து இருக்கின்றனர் என இங்கே கிடைக்கக்கூடிய தொல்பொருட்கள் மூலம் நம்மால் அறிய முடிவதாக குறிப்பிட்ட அவர்கள், தென்பெண்ணை ஆறு மட்டுமல்லாமல் மலட்டாறு பகுதிகளிலும் சங்ககால மக்களின் வாழ்வியல் தடங்கள் அதிகம் தற்போது கிடைக்கின்றது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்.